Hey guys, welcome back to all update channel. நான் உங்க துரை. நாம இன்னைக்கு நம்ம பதிவு பார்க்க போறது அப்படினா ஆஃப்லைன் ஸ்டோர்கள்ல பொறுத்தவரை வந்துட்டு எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஹெட்செட், சார்ஜர் அந்த மாதிரி நிறைய பேர் சேல் பண்றாங்க. அதுல எந்த பிராண்ட் பெஸ்ட், இது வரைக்கும் நம்பகத்தன்மை அந்த பிராண்ட்லாம் இருக்கு அப்படிங்கிற பிராண்டெல்லாம் பார்த்து அதிலிருந்து அவங்க சேல் பண்ணுற பொருட்கள் இருந்து வாங்கி அதை உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஆல்ரெடி ஒரு மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர், அதாவது வேலையிலே ரொம்ப சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லி ஒரு ஸ்பீக்கர் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அது வீடியோ நீங்கள் பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஒரு கார்டில் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாம் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே போல் OUD அப்படிங்கிற பிராண்டில் இருந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு கூட சொல்லுவேன். இதில் அந்த 3 விதமான ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர், 2 சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் LED லைட்லாம் இருக்குது. இந்த ஸ்பீக்கரோட சவுண்டு தான் வேறு லெவலில் இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்பீக்கர் தான் இன்றைக்கி அன்பாக்சிங் அண்ட் ஓவரால் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இதோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்டோரோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் கருத்து வருவதுக்கு இல்லை நான் இதே போல் வேறு எந்த வீடியோ பண்ணாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் உங்கள் கருத்து தருவீங்க. நம்ம சேனலில் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இதான் OUD ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கான பாக்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போட முடியும் அப்படிங்கிறது, ஆக்ஸ் கேபிள், கால் வந்து அட்டன் பண்ணுறது, SD கார்டு, அது போக நீங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, இதில் என்னென்ன கலர் வருது அப்படிங்கிறது. இப்போ நான் வச்சுருக்கு வந்து ரெட் கலரு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மட்டும் ஒரு கோடு போட்டிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குது, ப்ளூடூத், FM, USB அப்படிங்கிறது அது மேலே போட்டிருக்காங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா OUD BD50 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நேமு. ஃபஸ்ட்டு வந்து இப்போதைக்கு பாக்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாக்ஸோட சீலை பறிக்கலாம். சீலை பறிச்சுட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெட் கலர் ஒரு சின்ன கேரி பேக்கில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ USB, இதோட சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க மைக்ரோ USB. ஃபஸ்ட்டு அது ஓரத்தில் வச்சுட்டு இப்போ ஸ்பீக்கர் எடுக்கலாம். உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பீக்கர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராப் வந்து அதிலேயே லாக் பண்ணி வருது. உள்ளே வேறு எந்த ஒரு பொருளுமே இல்லை. ரெட் கலர் பார்க்க நல்லாவே இருக்குது. இன்னும் கேரி பேக்லேருந்து பிரித்து கையில் ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் இது பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு மெட்டலோ இது மாதிரி எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் எட்ஜ் கிரில் மட்டும் அலுமினிய கிரில் போட்டிருக்காங்க. அது வேணால் ஓகேன்னு கூட சொல்லலாம். முன்னாடி வந்து ஒரு லோகோ. மேலே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் பட்டன், அது போக நீங்கள் மோடு சேஞ்ச் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, வேணுமா அந்த LED அப்படிங்கிறத LED ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு, அது போக மைக்கு ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜிங் போட்டு USB பென்ட்ரைவ் குத்துறது, அது போக வந்துட்டு உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் ஒன்று, அது போக இது ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத டேன் இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இது. மேலே ஸ்டாப்பு சைடில் பார்த்தீங்கன்னா OUDன்னு சொல்லி ஒரு பேஸுக்காக ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே தான் பேஸுக்காக. இது ரெண்டுமே ஒர்க் ஆகும். சும்மா டம்மிக்காக கொடுக்கல, ஒர்க் ஆகிறதுக்காகவே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணலாம். ஆன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா LED வந்துட்டு கலர் கலராக எரிய ஆரம்பிச்சிருது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரண்ட் எட்ஜில் உள்ள LED 2 LED இருக்குது. அது ஃபுல்லாகவே உங்களுக்கு LED வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்பிளே ஃபுல்லாக, அதாவது ஃப்ரண்ட் எட்ஜ் ஃபுல்லாகவே இந்த LED இருக்கும். நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும். வேணும் அப்படின்னா அந்த பட்டனை ஒவ்வொரு திருப்பு கிளிக் பண்ணல உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி லைட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பட்டன் இந்த மாதிரி ஒவ்வொரு திருப்பு லைட்டு விட்டு வர்ற மாதிரி வச்சுருக்கு. இதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட் வந்து அப்படியே ஆஃப் ஆயிரும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேணால் திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணி லைட் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டை ஆன் பண்ணி வச்சு கேட்குறதுக்கும் லைட் ஆஃப் பண்ணி வச்சு கேட்குறதுக்கும் சார்ஜ் நிறைய வித்தியாசம் வரும். அதே நீங்கள் லைட்டை போட்டு விட்டே சாங் கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காகவே சார்ஜ் இறங்கிடும். அதே நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு கேட்டிங்க அப்படின்னா சார்ஜ் ரொம்ப நல்லாவே நிற்கின்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ வாங்க என்னோடய ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லி யாரும் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கருக்கு வந்துட்டு நான் 5க்கு ஒரு 4 ஸ்டார் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் குவாலிட்டி வந்து ஓகேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மேலே வந்து அலுமினியம் கிரில், சைடு எல்லாமே பிளாஸ்டிக்கால் கவர் பண்ணியிருக்காங்க. குட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கீழே போடாத வரைக்கும் இது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இது நல்லாவே இருக்கும். ஏன்னா இது நீங்கள் வேணால் இது ஆங்கர் அந்த மாதிரி எதுவும் தொங்கவும் வேணாலும் விட்டுக்கலாம். குட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். இது பில்ட் குவாலிட்டிக்கு வந்துட்டு நான் 5க்கு 4 ஸ்டார் நான் கொடுப்பேன். இதோட ஃபினிஷிங்க்கு வந்து எந்தளவு, அதாவது எந்த அளவில் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒரு 5க்கு ஒரு 3 ஸ்டார் நான் கொடுப்பேன். அதுபோக இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது சவுண்ட் குவாலிட்டிக்கு நான் கொடுக்குற ஸ்டார் பார்த்திங்க அப்படின்னா 5க்கு 4.5 ஸ்டாரையும் நான் கொடுப்பேன். ஏன்னா அந்தளவு சவுண்டாக நல்லா லவுடாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் ஒன்று சென்ட்ரல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்துட்டு ஓரளவு ஓகே. ஆனால் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பெரிய அளவுலாம் எதிர்பார்க்க முடியாது, ஓகேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்பீக்கரில் இந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதுபோக சவுண்டு பார்த்திங்கன்னா செம்ம லவுடு. நீங்கள் நல்ல டிராஃபிக்கான ஏரியாவில் வச்சு நீங்கள் கேட்டாலுமே சரி, ஒரு ரூமில் இருக்கீங்க, ஒரு 5-6 பேர் இருக்கீங்கன்னா
6 பேரையும் தாண்டிவே நல்ல லவுடாகவே இந்த ஸ்பீக்கர் சவுண்டு கேட்கும். ஏன்னா அந்தளவு லவுடாக இதோட சவுண்ட் இருக்குது. கிளாரிட்டி எந்த அளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி ஓகே, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, ஓகேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சவுண்டு வந்துட்டு நல்ல லவுடு, அதாவது நிறைய பேர் வந்து நல்ல லவுடாக இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆஃப்லைனில் பொறுத்தவரை வந்துட்டு ஆஃப்லைனில் அந்த அளவு சூப்பராகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் இதுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. இது டவுன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா 3லேருந்து 3.25 மணி நேரம் தாக்கு பிடிக்கி. அதே நீங்கள் இந்த எல்இடி ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் வரைக்குமே தாக்கு பிடிக்கும். அதே நீங்கள் ஒரு 70% வச்சு நீங்கள் இதில் சாங் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் கிட்ட வருது இதோட சவுண்டு ப்ளேபேக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்துட்டு வாங்க ஒர்த்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்லைனை பொறுத்தவரை வந்து நான் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓயுடிங்கிற பிராண்டு வந்து ஆல்ரெடி எக்கச்சக்கமான பொருள் வந்து அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த ஸ்பீக்கர் ஆர்டர் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். வேணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க பொருளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுவும் கருத்து வேறுபாடு இருக்குது இல்லை நான் இதே போல் வேறு எந்த வீடியோ பண்ணணும் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸ் உங்கள் கருத்து தெரியுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்க வரேன். நான் உங்களுக்கு துறை. பாய்.